துணை மேயர் அண்ணன் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும், அதுக்கப்புறமா இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் மற்றும் சேர் என்ஜிஓ சார்ந்த அஸ்வின் அவர்களும், கங்கா அவர்களும் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கும். அடுத்து வரக்கூடிய 1 மாத காலத்திற்கு இது தொடர்ந்து விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்படும். இது அவங்க சேர் என்ஜிஓ ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவின் மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகள் எல்லாம் வால் பெயிண்டிங் பண்ணுமாறு அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சில பகுதிகளில் விழிப்புணர்வு மூலியமா எதனால பொதுமக்கள் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அவர்கள் குழு அமைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம் டி நகர் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல கம்மியாகவே கழிப்பிடங்கள் இருக்கு. நீங்க எப்படி கூடுதலா நீங்க அதை கண்காணிச்சு பண்றது ஐடியா? டி நகர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ராயபுரம் பார்த்தீங்கன்னா இந்த எம்சி ரோடு இருக்கும். அதே போல் டி நகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய சூழல் இருக்கு. இப்பொழுது கழிப்பறைகள் போதுமான அளவு இருக்கு. அது மட்டும் இல்லாத மாநகராட்சி சார்பாக ஷீ டாய்லெட் அப்படின்றது அமைக்கப்பட்டு அது மொபைல் டாய்லெட்ஸ் மாதிரி பிரத்யேகமாக பெண்களுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்க டாய்லெட். அந்த டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்கும், அதுக்கப்புறமா சானிடரிஸ் ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இப்போ டி நகர் பகுதிகள்லாம் தேவையான அளவுக்கு டாய்லெட் இருக்கிறது. பொதுமக்கள் கூடுதலாக வேணும் அப்படின்றது கோரிக்கை வைத்தாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அமைத்து தரப்படும். மாநகராட்சி முழுவதும் எத்தனை கழிப்பிடங்கள் நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்கோம்? பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பொதுமக்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பும் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்ன? சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 416 கழிப்பிடங்கள் லொக்கேஷன்ஸ்ல இருக்கிறது. ஒவ்வொரு கழிப்பிடங்களையும் 5 சிட்டிங் இல்லை 6 சிட்டிங் இல்லை தேவைக்குட்பட்ட 10 சிட்டிங் இந்த மாதிரி கூட இருக்கிறது. இப்போதைக்கு 1400 பகுதிகளில் கழிப்பிடங்கள் இருக்கு. இந்த கழிப்பிடங்களை மண்டலம் 5, 6, 9 பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பராமரிப்புல காலையிலிருந்து மதியம் வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதியம் முதல் இரவு வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கு வெளியிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக பொதுமக்கள் கழிப்பறைக்கு மட்டும்தான் அந்த பகுதியை பயன்படுத்துற சொல்றோம். ஏன்னா சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்ன கழிப்பறைகள் பயன்படுத்த மாட்டாங்க, வேற மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்ததுனால ஒவ்வொரு பகுதியிலும் சிசிடிவி கேமரா இப்போ பொருத்தப்பட்டிருக்குது. முற்றிலுமாக கண்காணிப்பில் இருக்கிறது. இல்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தி வருகிறோம். அதற்காக தான் இன்றையிலிருந்து தொடங்கப்பட்டு ஜூலை 5 வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். ஒவ்வொரு தனிநபருக்குமே இந்த விழிப்புணர்வு இருக்கணும். பொதுமக்களிடம் மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். யாருமே பொது இடங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அது அங்க செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்ல முதியோர்களாக இருக்கட்டும், டக்குன்னு அந்த இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிற சூழல் இருக்குது. அதனால பொது இடங்கள் யாருமே சிறுநீர் கழிக்க வேண்டாம். அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். திருவெட்டூர் உள்ளிட்ட பகுதியில் ஸ்லம் போர்டுலாம் குறிப்பிட்ட குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்கு அப்படின்னு ஸ்லம்ல குடிசை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. எங்களால சரியா யூஸ் பண்ண முடியல, 2 கழிப்பிடம் தான் இருக்கு. குடிசை மாற்று வாரியத்தை சார்ந்து ஒவ்வொரு தனிநபருக்குமே கழிப்பறைகள் வழங்கப்படுகிறது. குடிசை பகுதிகளில் தேவை நீங்க லொகேஷன் சொன்னீங்கன்னா கூடுதலா தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அமைத்து தரப்படும். பார்த்த வீடியோலயே பப்ளிக் அக்யூஸ் பண்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்கிற விதம் இருக்கு. ஆனா நிறைய பேர் பப்ளிக்ல யூஸ் பண்றாங்க. நீங்க அதை போட்டிருந்தாலே ஒரு மூட் பண்றது இல்ல பப்ளிக் அதுதான் நான் தெரிவித்தேன். நிறைய பேர் டாய்லெட் இருக்கும், டாய்லெட் இருந்தும் அந்த டாய்லெட் பயன்படுத்தாம பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்கிறாங்க. அதை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு முன்னெடுப்பு. உதயநிதி அவர்கள் கக்கூஸ் என்ற ஒரு ஆப்பை துவங்கி வைத்தார்கள். இந்த ஆப்பின் மூலியமாக பொதுமக்கள் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் டாய்லெட் இருக்கு அப்படின்ற ஒரு மேப்பிங்கை செய்யக்கூடிய ஒரு ஆப். இதை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டாய்லெட் எந்தெந்த பகுதிகள்லாம்
தான் இருக்கு. டாய்லெட் இருந்தும் எதனால பொதுமக்கள் வந்து வெளியிடங்கள்ல வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க, வெளியிடங்கள்ல சிறுநீர் கழிக்கிறதுனால பொதுமக்களுக்கு எந்தெந்த இடையூறு ஏற்படுறது, எந்த அளவுக்கு வந்து சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு துவங்கி ஜூலை 5ஆம் தேதி வரை இந்த ஒரு மாதம் முழுவதும் வந்து இதை குறித்து விழிப்புணர்வு வந்து பொதுமக்களிடையே ஏற்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மதிப்பிட துணை மேயர் அண்ணன் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும், அதுக்கப்புறமா இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் மற்றும் சேர் என்ஜிஓவை சார்ந்த அஸ்வின் அவர்களும் கங்கா அவர்களும் ஒருங்கிணைந்து திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இது தொடர்ந்து விழிப்புணர்வு வந்து பொதுமக்களிடையே வந்து ஏற்படுத்தப்படும். இது வந்து அவங்க சேர் என்ஜிஓ வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவின் மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகள் எல்லாம் வந்து வால் பெயிண்டிங் பண்ணுமாறு அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சில பகுதிகளில் வந்து விழிப்புணர்வு மூலியமா வந்து எதனால பொதுமக்கள் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் குழு அமைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம் டி நகர் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலயே வந்து கம்மியாகவே கழிப்பிடங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி கூடுதலாக நீங்கள் அதை கண்காணித்து பண்ணுறது கிடையாது? டி நகர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ராயபுரம் பார்த்தீங்கன்னா இந்த எம்சி ரோடு இருக்கும். அதே போல் டி நகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய சூழல் இருக்கு. இப்பொழுது வந்து கழிப்பறைகள் வந்து போதுமான அளவு இருக்கு. அது மட்டும் இல்லாத மாநகராட்சி சார்பாக வந்து ஷீ டாய்லெட் அப்படின்றது அமைக்கப்பட்டு அது வந்து மொபைல் டாய்லெட்ஸ் மாதிரி பிரத்யேகமாக பெண்களுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்க டாய்லெட். அந்த டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்கும், அதுக்கப்புறமா சானிடரிஸ் ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கு. இப்போ டி நகர் பகுதிகள்லாம் வந்து தேவையான அளவுக்கு டாய்லெட் இருக்கிறது. பொதுமக்கள் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்றது கோரிக்கை வைத்தாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். மாநகராட்சி முழுவதும் எத்தனை கழிப்பிடங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்கோம், பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பும் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன? சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 416 கழிப்பிடங்கள் லொக்கேஷன்ஸ்ல இருக்கிறது. ஒவ்வொரு கழிப்பிடங்களையும் வந்து 5 சிட்டிங் இல்லை 6 சிட்டிங் இல்லை தேவைக்குட்பட்ட 10 சிட்டிங் இந்த மாதிரி கூட இருக்கிறது. இப்போதைக்கு 1400 பகுதிகளில் வந்து கழிப்பிடங்கள் இருக்கு. இந்த கழிப்பிடங்களை வந்து மண்டலம் 5, 6, 9 பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பராமரிப்பில் வந்து காலையிலேருந்து மதியம் வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மதியம் முதல் இரவு வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கு வெளியிலையும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக வந்து பொதுமக்கள் கழிப்பறைக்கு மட்டும்தான் அந்த பகுதியை வந்து பயன்படுத்துகிற சொல்றோம். ஏன்னா சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னே வந்து கழிப்பறைகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, வேற மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்ததுனால ஒவ்வொரு பகுதியிலும் வந்து சிசிடிவி கேமரா இப்போ பொருத்தப்பட்டிருக்குது, முற்றிலுமாக கண்காணிப்பில் இருக்கிறது. பொது இடங்கள்ல வந்து சிறுநீர் கழிக்கிறவங்க இல்ல அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தி வருகிறோம். அதற்காக தான் இன்றையிலிருந்து தொடங்கப்பட்டு ஜூலை 5 வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கணும். பொதுமக்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், யாருமே வந்து பொது இடங்கள் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அது அங்கே செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்லை முதியோர்களாக இருக்கட்டும், டக்குன்னு அந்த இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிற சூழல் இருக்குது. அதனால பொது இடங்கள் யாருமே வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். திருவெட்டூர் உள்ளிட்ட பகுதியில் வந்து ஸ்லம் போர்டுலாம் வந்து குறிப்பிட்ட குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லம்ல அதாவது குடிசை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. எங்களால சரியா வந்து யூஸ் பண்ண முடியல, 2 கழிப்பிடம் தான் இருக்கு. குடிசை மாற்று வாரியத்தை சார்ந்து ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து கழிப்பறைகள் வந்து வழங்கப்படுகிறது. குடிசை பகுதிகளில் வந்து தேவை, நீங்க லொகேஷன் சொன்னீங்கன்னா கூடுதலா தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். இன்னைக்கு பார்த்த வீடியோலயே பப்ளிக் அக்யூஸ் பண்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பொது இடங்கள்ல சிறுநீர் கழிக்கிற விதம் இருக்கு, ஆனா நிறைய பேர் வந்து பப்ளிக் யூஸ் பண்றாங்க. நீங்க அதை போட்டிருந்தாலே ஒரு இல்ல பப்ளிக், அதுதான் நான் தெரிவித்தேன். நிறைய பேர் வந்து டாய்லெட் இருக்கும்